வணக்கம். இன்றைய தினம் பித்ருதோஷம் நீக்கும் வீரராக பெருமாள் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சென்னை அருகே உள்ள திருவள்ளூர் வைத்தியநாத பெருமாள் கோயில். இந்த கோயில் 1500 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இங்கு தை அமாவாசை நாளில் சாலிஹோத்திர முனிவர் இந்த தலத்துக்கு வந்தார். இங்கே உள்ள குளத்தில் 30 முக்கோடி தேவர்கள் நீராடுவதை உணர்ந்து மெய் சிலிர்த்தார். மேலும் குளத்தின் சிறப்பு குறித்து முனிவருக்கு எடுத்துரைத்தார்கள் தேவர் பெருமக்கள். அப்போது பிரத்யும்னன் என்னும் மகாராஜா இங்கே வந்து தங்கியிருந்து இந்த குளத்தில் நீராடியதாகவும் அவனுக்கு பெருமாளே நேரில் தரிசனம் தந்து வரம் அருளினார் என்றும், கங்கைக்கு நிகரான இந்த குளத்தில் நீராடினால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் என்று தேவர்கள் விவரித்தார்கள். இதில் மகிழ்ந்த முனிவர் பெருமாள் நினைத்து தவத்தில் ஈடுபட்டார். அது மகிழ்ந்த பெருமாள் அவரின் வேண்டுகோளை ஏற்றார். முனிவரின் விருப்பப்படியே அங்கேயே தங்கி கோயில் கொண்டார். இதனால் அமாவாசை தினத்தில் வெல்லம் மற்றும் பால் குளத்தில் கரைத்து உப்பு மற்றும் மிளகு சமர்ப்பிக்கும் வழிபாடும் இங்கே உண்டு. அப்படி பிரார்த்தித்தால் நம் துயரங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகும் என்பது நம்புகிறார்கள். மேலும் பித்ரு பூஜை கோயில் குளக்கரையிலும் செய்வார்கள். திதி கொடுத்தால் மங்களம் உண்டாகும் என்பதும் ஐதீகம். வழக்கமாக தை மாத பிரம்மோற்சவ விழாவின் தை அமாவாசை வரும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மார்கழி மாதம் வரும். தை பிரம்மோற்சவ விழா முடிந்து வரும் தை அமாவாசை என்று அவதார உற்சவம். இந்த உற்சவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இதையெல்லாம் பித்ருதோஷம் நீக்கும் வீரராக பெருமாள் மூலமாக தெரிந்து கொண்டோம். நன்றி.